ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். தக்காளி ஜாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 kg வந்து தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பழுத்த இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷ் கலர் நல்லா பழமா இருந்தா நல்லா இருக்கும். அதோட நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக டேட்ஸ் ஒரு 4 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நெய்யோட ஃப்ரை பண்றதுக்கு கேஷ்யூ, திராட்சை, அதே மாதிரி பாதாம். இது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். பட் ஆனா பாதாம் போட்டா இன்னொரு டேஸ்ட் கொடுக்கும். இதை வந்து இப்ப எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம வந்து தக்காளி வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த சென்டர்ல உள்ள எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட்டு கட் பண்ணி அரைச்சிக்க போறோம். பாருங்க, நான் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ஜார்ல ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுல வந்து இதோட சேர்த்து நம்ம டேட்ஸே ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ் வந்து சீட்ஸ் இல்லாம எடுத்து இந்த மாதிரி சேர்த்து அரைச்சு போய் எடுத்துக்கலாம். இப்ப நாங்க வந்து தக்காளியையும் டேட்ஸையும் வந்து அரைச்சு ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்ப ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு இப்ப வந்து அது பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் நாங்க வந்து ஆட் பண்ணிருக்கோம். நல்லா ஃபுல் டீஸ்பூனா நீங்க வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்த முந்திரி, பாதாம், திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிட்டு இப்ப ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, கொஞ்சம் லைட்டா கோல்டன் கலர்ல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் வந்து இதோட ஆட் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப வந்து நான் வந்து பவுல் உள்ள எல்லாத்தையும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்ம அரைச்ச பேஸ்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா இது வந்து கொதிக்கணும். கொதிச்சு அந்த பச்சை ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து வெளியாயிரும். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக தான். எந்த ஒரு ஸ்வீட் போட்டாலும் அது லைட்டா நம்ம சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா பாருங்க ஒரு கலர் கொடுத்துருச்சு பாருங்க. இதுல வந்து நீங்க வந்து ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம தக்காளியை பொறுத்து நீங்க வந்து நல்லா பழமா தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கலர் பவுடர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்ல நீங்க வந்து நார்மலான தக்காளி தான் எடுத்தீங்க அப்படின்னா கலர் பவுடர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, இதோட கலரே பாருங்க எவ்வளவு ரெட்டிஷா இருக்குன்ட்டு. இப்போ ஒரு பவுல்ல வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாம இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த திக்னஸ்க்காக நம்ம ஆட் பண்றோம். ஓகேங்களா? இதையும் சேர்த்து இப்ப நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் அல்லது 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். பாருங்க, நல்லா வந்துட்டு கெட்டியாயிடுச்சு பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம். நல்லா வந்து திக்னஸ் கொடுத்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்க தேவையான அளவு நீங்க வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஃபுட் கலரே ஆட் பண்ணல. பட் ஆனா கலர் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தக்காளி எடுக்கிறத பொறுத்து நம்ம வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாலும் இருக்கு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு கொதிக்க விடுங்க. பாருங்க, நல்லா நாங்க வந்து சுகர் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறம் பாருங்க அதோட கலரையும் பாருங்க, திக்னஸையும் பாருங்க எவ்வளவு இதா வந்துருக்கு, செட் ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப டேஸ்டான டொமேட்டோ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப இதை பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் பவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இருக்க ஆற நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வந்துடுங்க. கண்டிப்பா அதை வீட்டில் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.